இது என்னன்னு சொன்னால், மணவாட்டி சபை எது, மணவாட்டி சபை எது? இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் சொல்கிறேன். கர்த்தருடைய ரதம் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய சிங்காசனமாக. கர்த்தருடைய ரதம் என்று சொன்னால் தேவனுடைய சிங்காசனம். அதில் 4 முகங்கள் இருக்குமா. முதல் பக்கத்தில் மனித முகமும் சிங்க முகமாக இருக்குமா. அது வலது பக்கத்தில் இருக்குமா. 2வது பக்கத்தில் பின்பக்கத்தில் காளை முகமும் கழுகு முகமாக இருக்குமா. அல்லேலூயா! எத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு தெரியல. மணவாட்டி சபைன்னு சொன்னால் எடுத்து வாசிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்கிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்கிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 29வது வசனம். மணவாட்டியுடைய மணவாளனுடைய தோழனே அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. மணவாட்டி சபை எதுன்னு சொன்னால் வேதம் அழகா சொல்லுகிறது, மணவாட்டியை உடையவனே மணவாளன். மணவாட்டியை உடையவனே மணவாளன். மணவாளனுடைய தோழனும் அருகே நின்று அவருடைய சொல்ல கேட்கிறவனாய். மணவாளன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மணவாட்டியை நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு மணவாட்டி சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்போது எனக்கு சம்பூரணமாக இருக்கிறது. இந்த சந்தோஷம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது எனக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. எப்படி இருக்கிறது? எனக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் மணவாளனுடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் காத்து கொண்டு இருக்க வேண்டும். அந்த சத்தம் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும், ஒரு சமாதானத்தை கொடுக்கும், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கும். கர்த்தருடைய சத்தம் கேட்கும்போது. உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது. உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது. என் பிரியமே, நீ திரிசாவை போல் சௌந்தரியமும் எருசலேமை போல் வடிவமும் கொடிகள் பறக்கும் படைய போல் கொடியும் மாணவள். சபை எப்படியா? ரொம்ப சந்தோஷம், பிரியமா. எப்படி இருக்கு சபை? என் பிரியமே, நீ திரிசாவை போல் சௌந்தரியமும் எருசலேமை போல் வடிவமும் கொடிகள் பறக்கும் படைய போல கொடிய மாணவளாம். சபை அப்படி இருக்கிறான். படை என்று சொன்னால் எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது. எண்ணாகமம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது. அவனுடைய சேனையில் எத்தனை பேர்? 35,400 பேரும். படையாம். என்னது அது? படை. அந்த படைன்னா பழைய ஏற்பாட்டு சபையில், அதாவது கொடிகள் பறக்கும் படையை போன்றவர்கள் பழைய ஏற்பாட்டு சபையில் 35,400 பேரும். அவரவர் கொடியின் கீழ் யாரை மாற்ற வேண்டும்? யாரை மாற்ற வேண்டும்? இப்போ அந்த கொடி பறக்குது. அந்த கொடிக்கு யாரை மாற்றணுமா? எடுத்து வாசிப்போம். எண்ணாகமம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது. யூதாவின் பாளையத்துக்கு கொடிய உடைய சேனைகள் சூரியன் உதிக்கம்
கீழ்ப்புறத்திலே பாளையம் இறங்க வேண்டும். அபினாதாபின் குமாரனாகிய நகசோன் யூதா சந்ததிக்கு சேனாதிபதியாக இருக்க கடவன். யூதாவுக்கு யார் தலைவனாக இருக்க வேண்டுமா? யூதா சந்ததிக்கு சேனாதிபதி யாருன்னு சொன்னால் அமினாதாபின் குமாரனாகிய நகசோன் அந்த யூதா சந்ததிக்கு தலைவனாக இருக்க வேண்டும். அவங்க படம் எடுக்க போகிறோன்னா அதுக்கு இந்த அபினாதாப் என்பவன் தலைவனாக இருக்க வேண்டும். இது பழைய ஏற்பாட்டில் அப்படி இருக்கு. அது சிங்கமுகமாம். யூதா சிங்கமுகம். அந்த புதிய ஏற்பாட்டில் முதல்ல என்ன இருக்குன்னா மத்தேயுன்னு இருக்கு. முதல் ஏற்பாட்டில் யூதா கோத்திரத்தில் பிறந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போது அந்த சிங்க முகம் போல இருக்கிறது. ஆனால் மத்தேயுல 2ஆம் அதிகாரத்தில் இருக்கும் மத்தேயு. நம்ம 2ஆம் எண்ணாகமத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எண்ணாகமம் 10வது வசனம் சொல்லுகிறது. அது எண்ணாகமம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. ரூபனுடைய பாளையத்துக்கு கொடியுடைய சேனைகள் தென்புறத்தில் பாளையம் இறங்க வேண்டும். சேதேயூரின் குமாரனாகிய எலிசூர் ரூபன் சந்ததியாருக்கு சேனாதிபதியாக இருக்க. சேனாதிபதி என்று சொன்னால் தலைவனாம். எனது தலைவன். ரூபனுடைய பாளையத்தின் கொடியுடைய சேனைகள் தென்புறத்தில் பாளையம் இறங்குகிறது. சேதோரின் குமாரனாகிய எலிசூர் ரூபன் சந்ததியாருக்கு எலிசூர் எப்படி இருக்க வேண்டுமா? தலைவனாக இருக்க வேண்டுமாம். ரூபன் என்பதுக்கு காளை முகமாம். என்ன முகம்? காளை. யூதா சிங்க முகம் மத்தேயு. ரூபன் காளை முகம் மார்க்கு. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிறார். அதுக்கு வசனமெல்லாம் இருக்குது. அது இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். நாம் பார்க்க போகிறது 4 முகங்களை பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் இந்த 4 பேரை கொண்டு வராங்க. புதிய ஏற்பாட்டில் அதை நம்ம பார்க்குறோம். எண்ணாகமம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது. எப்ராஹிமுடைய பாளையத்து கொடியுடைய சேனைகள் மேற்புறத்தில் இறங்க வேண்டும். அம்யூதின் குமாரனாகிய எலிசாமா எப்ராஹிம் சந்ததிக்கு சேனாதிபதியாக இருக்க கடவன். எலிசாமா யாருக்கு சேனாதிபதியாக இருக்கணுமா? எப்ராஹிமுடைய சேனைக்கு அவன் தலைவனாக இருக்க வேண்டுமாம். அது லூக்காவில் மனுஷகுமாரன் என்று சொல்லப்படுகிறது. லூக்காவில் மனுஷகுமாரன் அப்படின்னு சொல்லுகிறது. எப்ராஹிம் மனுஷ முகம், ஆனால் லூக்காவில் மனுஷகுமாரர் அப்படின்னு இருக்கிறது. இன்னொரு வசனம் அதே எண்ணாகமத்தில் 25வது வசனம் சொல்லுகிறது. ஆசாரிப்பு கூடாரத்தில் கெர்சோன் புத்திரரின் காவலாவது வாசஸ்தலமும் கூடாரமும் அதன் அதாவது எண்ணாகமம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது. தானுடைய பாளையத்துக்கு குடியுடைய சேனைகள் வடப்புறத்தில் இறங்க வேண்டும். அமிஷாதாயின் குமாரனாகிய அகியேசேர் தான் வம்சத்திற்கு சேனாதிபதியாக இருக்க வேண்டும். 4 பேருக்கு 4 கொடி கீழே மாற்றி வைக்க வேண்டுமா. அந்த தான் கோத்திரத்தில் தான் கழுகு முகமாம். தான் என்பது கழுகு முகம். அது யோவானில் பார்த்தீங்கன்னா தெய்வகுமாரன் என்று இருக்கும். யோவானில் தெய்வகுமாரன். இந்த நான் முதல்ல சிங்கமுகம் யூதா, சிங்கமுகம் மத்தேயு, ரூபன் காளை முகம் மார்க்கு ஊழியக்காரன், எப்ராஹிம் மனுஷ முகம், லூக்கா மனுஷகுமாரன், தான் கழுகு முகம், யோவான் தெய்வகுமாரன். இந்த 4 பேரையும் நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டின் கொடி எது? புதிய ஏற்பாட்டில் கொடி எது?
புதிய ஏற்பாட்டில் இது முகங்கள், இதுக்கெல்லாம் ஒரு சேனை, இது யுத்தத்துக்கு புறப்படுகிறது. இது எப்படி இருக்கிறது? யுத்தத்துக்கு புறப்படுகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் கொடி எதுன்னு சொன்னால் ஏசாயா 5ஆம் அதிகாரம், ஏசாயா 5ஆம் அதிகாரம் 26 30 வரை. அவர் தூரத்தில் உள்ள ஜாதியாருக்கு ஒரு கொடியை ஏற்றி அவர்களை பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து பயில் காட்டி அழைப்பார். அப்போது அவர்கள் தீவிரமும் வேகமாய் வருவார்களாம். அவர் அழைக்கும் போது எப்படி இருப்பாங்களாம்? வேகமாக வருவார்கள். அவர்களில் விடாய்த்தவனும் இடறுகிறவனும் இல்லை, தூங்குகிறவனும் உறங்குகிறவனும் இல்லை. அவர்களில் ஒருவனுடைய இடுப்பின் கச்சையை அவிழ்ப்பதும் பாதரட்சிகளின் வாரை அருந்து போவதும் இல்லை. அவர்கள் அம்புகள் கூர்மையும் அவைகள் வில்லுகள் எல்லாம் நாணேற்றுவைகளும் அவைகள் குதிரைகளின் குழம்புகள் கற்பாறையாக எண்ணப்பட்டவைகளும் அவைகள் உருளைகள் சுழல் காற்றுக்கு ஒத்தவைகளுமாய் இருக்கும். அவர்கள் கர்ஜிப்பு சிங்கத்தின் கர்ஜிப்பை போல் இருக்கிறது, பால சிங்கங்களை போல கர்ஜிக்கிறது. உமிரி இரையை பிடித்து தப்புவிக்கிறவன் இல்லாமல் அதை எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். அந்நாளில் சமுத்திரம் இறைவது போல அவர்களுக்கு விரோதமாய் இறைவார்கள். அப்போது தேசத்தை பார்த்தால் இதோ அந்தகாரமும் வியாகுலமும் உண்டு, அதன் மேகங்களினால் வெளிச்சம் இருண்டு போகுமா. யுத்தத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டின் கொடிகள் எவனா இவ்வளவும் இருக்கிறதாம். அந்த அவர்கள் அம்புகள் கூர்மையானவர்கள், இங்கே கர்ஜிக்கிறது பாலசிங்கம் போல இருக்கிறது. இதெல்லாம் கன்றுக்குட்டியின் காலை என்று சொன்னால் பசுமாட்டின் கால் பாதமாம். பசுமாட்டின் கால் பாதம். இது கொடிகளை கொண்டு வருகிற அந்த கொடி என்று சொன்னாலே ஒன்று யுத்தம். அந்த யுத்தம் ஆரம்பித்த பிறகு ஒரு ஜெயம் கிடைக்கும். எதுக்கு கொடியேற்றோம்? ஜெயத்துக்காக கொடியேற்றுகிறோம். அப்போ இயேசுவின் நாமம் என்ன ஒரு கொடி இருக்கிறது. இயேசுவின் நாமம் என்ன ஒரு கொடி இருக்கிறதாம். நமக்கு கொடியே இயேசு கிறிஸ்து தான். நமக்கு ஏன் நம்ம இயேசு கிறிஸ்து கொடின்னு சொல்லணும்? ஜெயித்தாரு, சிலுவையில் தொங்கினாரு கொடியாக. ஜெயித்தாரு, சிலுவையில் தொங்கினாரு. அதுதான் இயேசுனுடைய நாமம் கொடியாம். இயேசுனுடைய நாமம் கொடி. எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 20வது அதிகாரம், சங்கீதம் 20வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். அதுதான் இயேசுனுடைய நாமம். அவர் கொடி. உன்னுடைய வேண்டுதல் என்ன? நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து, நாங்கள் உம்முடைய பாதுகாப்பால் நாங்கள் மீட்கப்பட்டதுனால சந்தோஷப்பட்டு எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம். நாங்கள் மீட்கப்பட்டதுனால என் தேவனுடைய நாமத்தினாலே நாங்கள் என்ன பண்ணுவோம்? கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் என்ன பண்ணுவார்? உண்டு வேண்டுதல். இன்றைக்கு சந்தோஷமான நல்ல ஒரு செய்தி. அப்போ வெற்றியின் செய்தி. ஒரு மக்கள் பிறந்து இருக்கிறாங்கன்னா இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, ஒரு சந்தோஷமான செய்தி. அப்போ எல்லாத்துக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க? ஜெயிக்கிறாங்க, கொடியேற்றுறாங்க. இன்னைக்கு
பிறந்த நாளை குறித்து நம்ம என்ன பண்ணுறோம்? சந்தோஷப்பட்டு ஒரு கொடி ஏற்றுக்கிறோம். ஏன்? இன்றைக்கு பிறந்திருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் மீட்டு கொண்டதுனால அந்த மக்களை பாதுகாத்து, நான் அந்த மக்களுக்காக செய்தி கொண்டு வரல, பட் நான் கொடி என்றால் என்ன அப்படின்னு ஒரு யோசனை வந்து இந்த வசனத்தை எடுத்தேன். இயேசு கிறிஸ்து தான் கொடி. அதே 20வது வசனத்தில் 20வது அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்லுறது, சிலர் ரத்தங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம். அவங்க குதிரையை குறித்து, இனத்தை குறித்து, ரத்தங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்த மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. என் தேவனாக கர்த்தருடைய நாமத்தை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். நாங்கள் ஆண்டவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறதுனால்தான் நாங்கள் விழுந்து போகலை, நிமிர்ந்து நிற்கிறோம். ஆனால் குதிரையை குறித்தும் ரத்தங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறவர்கள் விழுந்து போகிறார்கள். அத்தனை பேருக்கு புரிகிறது. நாம் ஒருபோதும் விழுந்து போகிறவர்கள் அல்ல, எழுந்து நிமிர்ந்து நிற்கிறவர்கள். நாம் எல்லோரும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறவர்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9 11 வரை. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்க முடிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண முடிக்கும், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பிதாவானவர் இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்திருக்கிறார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினாராம். எல்லா தெய்வத்துக்கும் மேலாக, உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவை அவர் உயர்த்தினார். அவர் உயர்ந்து இருக்கிறது போல நம்பியும் கர்த்தர் உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோனருடைய முழங்கள் யாவும் முடங்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துக்கு பூமியில் இருக்கிறவர்களும் பரலோகத்தில் இருக்கிறவர்களும் அவருக்கு முன்னாடி முழங்கால் படியிட வேண்டுமாம். அவருக்கு முன்னாடி என்ன செய்ய வேண்டும்? முழங்கால் படிவிட வேண்டும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு நம்ம முழங்கால் படியிடுகிறது வெறுமையாக இல்லை. இயேசுதான் கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண வேண்டுமாம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்திருக்கிறார். நாம் தேவனை ஆராதிப்பதற்காக, அவரை தொழுது கொள்ளுவதற்காக அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம், 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் எபிரேயர் 2வது வசனம் பாருங்க. இந்த கடைசி நாட்களில், 2வது வசனம் பாருங்க, நமக்கு திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு என்னத்தை உண்டாக்கினாராம்? இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தாராம். சர்வத்துக்கும், உலகத்திற்கும் அவரை என்னவாக நியமித்தாராம்? சுதந்திரவாளியாக அவரை நியமித்தாராம். சுதந்திரவாளியாக
அவரை நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். அவரை கொண்டு உலகமும் உண்டாக்கப்பட்டதாம். ஏன்னு சொன்னால் சங்கீதம் 2வது அதிகாரத்தில் 6-9 வரை சொல்லுகிறது. சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 6-9 வரை சொல்லுகிறது. சங்கீதம், நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய, ஆமா, அழகா வேதம் சொல்லுகிறது பாரு. இயேசுவின் நாமம் எப்படியா அவர் உலகத்தை உண்டாக்கினாராம். ஆனால் அங்கே 2வது அதிகாரம், சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லி, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். இதுதான் இயேசுனுடைய நாமம் என்னும் கொடி. அதாவது அவர் என்ன பண்ணாராம், பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்று சொல்லுகிறார். பரலோகத்தில் ஆவியானவர் பிதா இயேசு கிறிஸ்து எப்படி வந்தாராம்? அபிஷேகம் பண்ணினாராம். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாராம். இயேசு கிறிஸ்து எப்படி பண்ணப்பட்டாராம்? ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாராம். நம்ம பார்க்குறோம்ல, தாவீதை கூட அபிஷேகம் போய் பண்ணுறான், அவன் ராஜாவாக வரான். சவுலை அபிஷேகம் பண்ணுறான், அதே சவுல் சாமுவேல் போயிட்டு அவனும் ராஜா வரான். ஆனால் உலகத்துக்கே ராஜாவாக இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணினாராம் பிதாவானவர். அதனால தான் உலகத்துக்கே அவர் ராஜாவாக உயர்த்தப்பட்டதுனால அவர் கொடியாக நமக்கு முன்னாடி நிற்கிறார். அவர் கொடியாக நமக்கு முன்னாடி. 7வது வசனம் சொல்லுகிறது, தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன், இன்று நான் உன்னை உருவாக்கினேன். நீ என்ன தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன், உன்னை இன்றைக்கு நான் உருவாக்கினேன், இன்றைக்கு நீ பிறந்தாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது என்ன கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். நான் உன்னை ஜனிப்பது வெறுமையாக அல்ல. என்ன கேளும், அப்போது ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். நீ என்ன செய்வாய்? இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குழைக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். சாதாரணமாக ஆண்டவர் வரவில்லை பூமிக்கு. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாக பூமிக்கு வந்திருக்கிறார். எல்லா சத்துருக்களையும் அவர் என்ன செய்தாராம்? இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொல்லியே அனுப்பினார். அதனால தான் எல்லா தீய சக்தியும் அவர் நொறுக்கி போட்டார். எல்லா தீய சக்தியும் அவர் நொறுக்கி போட்டார். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நம்மை அவர் ஜனிப்பிக்கிறார் என்று சொன்னால் நாம் அவருக்கு எப்படி இருக்கணுமா? அவர் பார்வைக்கு நம்ம ராஜாவாக ராஜாத்தியமாக அவர் நம்மளை அபிஷேகம் பண்ணுகிறார். நமக்கு எதிராக வர ஆயுதங்களை முறியடிப்பதற்குண்டான சத்துவத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். சத்துவத்தை நமக்கு கொடுக்கிறார். சத்தியம் என்ன ஒரு கொடி இருக்கான், சத்தியம். இது இயேசுவின் நாமம் என்ன கொடியை பார்த்தோம். 2வது பாயிண்ட் வந்து சத்தியம் என்ன ஒரு கொடி. சங்கீதம் 60வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 60:4 சொல்லுகிறது, சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு கொடியை கொடுக்கிறாருங்க. அதுதாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உனக்காக அவர் ஒரு கொடியை கொடுக்கிறார். ஏன்? சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்கள், இந்த சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு கொடியை உனக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய சத்தியத்தை நாம் கேட்க வேண்டுமா? அவருடைய சத்தியத்தை நம்ம கேட்கும்போது நமக்கு கர்த்தர் ஒரு ஜெயக்கொடி அவர் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவருக்கு பயந்து
எப்படி? அவருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு தான் கொடியை ஆண்டவர் ஏற்றுவார். கர்த்தருக்கெல்லாம் யாரு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு ஜெயக்கொடி, ஒரு வெற்றியின் கொடி கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். யோவான் 18ஆம் அதிகாரம் 37வது வசனம் சொல்லுகிறது. யோவான் 18ஆம் அதிகாரம் 37வது வசனம் சொல்லுகிறது. அப்போது பிலாத்து அவரை நோக்கி, நீ அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். ஆண்டவரை பார்த்து பிலாத்து கேட்கிறான். என்ன கேட்கிறான்னா, அப்போது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவா? அப்படியானா நீ என்ன ராஜாவா? பிலாத்து இயேசுவை பார்த்து கேட்கிறான், நீ என்ன ராஜாவா? அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான். நீ சொல்றபடி நான் ராஜா தான். நான் ராஜா தான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். இப்போ பாருங்க, கர்த்தருடைய சத்தியத்தை கேட்கிறவன் எவனோ அவன் ராஜா தான். ஏன்னா ராஜாதி ராஜாவாக நமக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தாராம். இதற்காகவே இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். இதற்காகவே அவர் பிறந்தாராம். என்னது? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே அவர் பிறந்தாராம். அவருடைய சாட்சி பயங்கரமான சாட்சி. அதை போல ஒருவராலும் இருக்க முடியாது. சத்தியத்தை கேட்கிறவன் எவனும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பான் என்று வேதம் சொல்லி ஒரு வசனம் மட்டும் சொல்லி நான் முடிச்சிடறேன். சங்கீதம் 119வது அதிகாரம் 142வது வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 119 142வது வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 119 142 சொல்லுகிறது, உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். பாருங்க, உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். இந்த வேதம் மத்தனியம் சத்தியமாக இருக்கிறது. இந்த சத்தியத்தை குறித்து தான் கர்த்தர் பிறந்திருக்கிறார். இந்த சத்தியத்தை குறித்து தான் சாட்சி சொல்ல வந்திருக்கிறார். இந்த சத்தியத்தை குறித்து தான் அவர் ராஜாவாக இருக்கிறார். அவருடைய நீதி உண்மையுள்ள நீதியாக இருக்கிறது. அவருடைய வேதமே சத்தியமாக இருக்கிறது. முழங்கால் படியிடுவோமா? கர்த்தர் நல்லவர், சத்தியவான் எவனும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய சபை என்ன என்று சொன்னால் 4 முகங்கள். பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், 4 பேரை பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு, மார்க்கு, யோவான், லூக்கா. ஆண்டவர் நமக்காக ஒரு கொடியாக இருக்கிறார், நமக்காக பிறந்திருக்கிறார், நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். அவரை நாம் இப்போது ஆராதிக்க, சந்தோஷமாக இருக்க, அவரை ஆராதிக்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் கர்த்தர் ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கிறார். அவர்கள் நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போனதே இல்லை. அதுவும் இப்போது பரிபூர்ண சந்தோஷமா அந்த யோவான் 3:29 சொல்லப்படுகிறது. பரிபூர்ண சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது உந்தன் அருள் வாக்கு. ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவர்
வந்தேன் உம் சமூகம், நம்புகிறே உம் வசனம், நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே நம்புகிறேன் உம் வசனம். ஆமாப்பா ஆண்டவரே, நீ சத்தியத்தை அறிவிக்கும்படிக்காக நீர் வந்தீர். ஆண்டவரே, சாட்சி கொடுக்கும்படிக்காக நீர் வந்தேன். உம்முடைய சத்தியத்தையும் உம்முடைய பிரசங்கத்தையும் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்பவில்லை ஆண்டவரே. ஆனால் மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு கூட இழந்த ஆண்டவரே, உம்முடைய சீஷர்களை அனுப்பின பிரசங்கத்தின் நிமித்தமாக, சாட்சிகள் நிமித்தமாக இன்றைக்கு நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் இன்னும் ஆண்டவரே எங்களை கொண்டு ஜனங்களை கத்தினி ரட்சிப்புக்குள்ளாக நடத்த இன்னும் ஆண்டவரே அப்பா உம்மை குறித்து நாங்களும் சாட்சி கொடுக்க கத்தினீர் உதவி செய்வீராக. அப்பா, எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் உம்மை சார்ந்து இருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உமது சேனைக்குள்ளாக நாங்களும் ஒருவராய் இருக்கிறோம். அப்பா, உம்முடைய ராஜ்யத்தில் ஆண்டவரே எங்களின் சேர்த்து கொள்ளும் ராஜா. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, உம்முடைய வருகையில் அப்பா உம்முடைய சேனையில் ஆண்டவரே உம்முடைய பந்தியில் நாங்களும் இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. வடை தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் கூட இருப்பதாக. சபை ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு மூலமாக இருக்கிற ஜீவ நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.